சிறகடிக்காசைன்னு பேர்லாம் வச்சிருக்கிறதுனால அப்பப்போ சிறகடிக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க, மேலே வளர்ந்து வந்துட்டே இருப்பாங்கன்னு வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெதுவாக தான் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. மெகா சீரியலுங்கிறது தான், அதுக்காக இவ்வளோ இழுவையை போடணுமா அப்படின்னு நமக்கு பல சமயங்களில் கேள்விகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபில்லர்ஸ்லாம் வருது. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் முன்னாடியே ஒரு மதன் சொல்லியிருப்பாரு. அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தார், அதுக்குள்ள ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஓனர் ஆகிட்டார். ஆனால் இத்தனை நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றம் மட்டும் தான் வந்திருக்கே தவிர ஒரு பெரிய முன்னேற்றம் வரல. படத்துலலாம் அதை நம்ம பார்த்து பழகினதுனால நமக்கு அந்த எதிர்பார்ப்பும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத லைட்டாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து முதல்ல என்னன்னா வந்து இப்போ மனோஜ் வந்து ரோஹிணி கிட்டக்க என்னால் 2 லட்சம் தான் தர முடியாது, நீ அதுக்கு பதிலாக வந்து மேக்கப் போடுறதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவுன்னு அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஏன் தொழிலை பற்றி தப்பாக பேசாத, மற்றவங்க பிஸ்னஸை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதங்கிறாங்க ரோஹிணி. இத்தனை நாளாக மனோஜ் அங்கே வந்து மீனாவோட பூ விற்கிற பிஸ்னஸை இவரோட கார் ஓட்டுற பிஸ்னஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணும்பொழுதெல்லாம் வந்து அப்படியே இடிச்சிச்சு. இவங்களுடைய பிஸ்னஸை சொன்னும் போது மட்டும் அப்படியே கடுப்பாக இருக்குது. அதோட அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து மீனா என்ன பண்ணுறாங்க, ரோகிணியை கூப்பிட்டு இந்த பாருங்க, நான் வந்து கோகிலா மேம் பார்த்தேன், அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க 250 அப்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு பூ கட்டுறதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, நான் அவங்கள்ட்டே வந்து உங்கள் ஹஸ்பண்டோட அப்ளையன்சஸ் ஸ்டோருக்காக இது பண்ணேன் அப்படின்னு வந்து விசிட்டிங் கார்டை கொடுத்த உடனே இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் பண்ணதாக இருக்கட்டும், அப்போ தான் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், என் மேலே அத்தை கோவமாக இருக்காங்க, ஆன்டி கோவமாக இருக்காங்கன்னு கிளம்பி அந்த மேடமை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க நானும் சின்னதாக இருந்தாமல் வளர்ந்து வந்தேன், அதனால் அவங்க கொடுக்கல, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 லட்ச ரூபாய் கான்ட்ராக்ட் வந்து சந்தோஷமாயிடுறாங்க ரோஹிணி. ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மனோஜ் அதை சொல்லலாம் அப்படின்னு கிளம்பி போனால் அங்கே மனோஜோட அந்த பார்க் ஃப்ரெண்ட் வேறு இருக்காரா, அவர் ஸ்வீட்டை கொடுத்த உடனே வந்து மனோஜ் அப்பாவாக போகிறாருன்னு சொல்ல இவரும் ஒன்று அடிக்கல்லின்னு தூக்கி சுற்றுறதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொடுமைகளுக்கு இடையில ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு வந்து இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. 40 லட்ச ரூபா போனோன்னு ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. அப்பாடா நீ வந்ததுலேருந்து எல்லாமே இதாகிடுச்சு. அவங்க யார் அப்படின்னா வந்து என்னோட மேக்கப் கிளையண்ட்டுன்னு கதை விட்டாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னதுக்கப்புறமா இப்போ என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் இதை சொல்கிறதுக்கு புடவை வாங்கி ஸ்வீட்டை வாங்கி நேராக கிளம்பி போய் அங்கே புடவையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து என்ன அப்பாவாக போறியா நீ அப்படின்னு ரவி கேட்டவுடனே அப்படிலாம் இருந்தால் அவன் கண்ணை பழுத்துருண்டா அப்படிங்கிறாங்க விஜயா. என்னம்மா மாமியார் நீ, என்னம்மா அம்மா நீன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்லை எங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, 250 வீட்டுக்கு வந்து நாங்கள் தான் அப்ளையன்சஸ் கொடுக்க போகிறோம், கிட்டத்தட்ட 40 லட்சம் வரும்னு சந்தோஷமாயிட்டாங்க. அப்போ எல்லாமே உன்னோட திறமையால் தான்டா கிடச்சிச்சு மனோஜ்னா, என்னால் இல்லை ரோகிணியால் தான் அவங்க சொல்ல. இதை பார்த்துட்டு ஸ்ருதியும் மீனாவும் உட்காந்துருக்காங்க. மீனா அமைதியாக இருக்காங்க, ஸ்ருதி கடுப்பாயிட்டாங்க. ரோகிணியை கூப்பிட்டு இதெல்லாமே வந்து உங்களோடது கிடையாது, இது எல்லாமே அவங்களோடதாச்சு, அது எப்படி நீங்கள் வந்து அப்படி உங்களோடதுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பக்கம். அதுக்கு ரோகிணி அப்படி உருன்னு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடந்துகிட்டு இருக்கும் போதே அடுத்து இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா 40 வீட்டுக்கு வந்து நாங்கள் பணம் பூ போட போகிறோம், ஒரு நாளைக்கு 5500 ரூபா வரப்போகுது, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ காசு வரப்போகுது, வருஷத்துக்கு இவ்வளோ காசு வரப்போகுது, 5 வருஷத்தை 1 கோடி சம்பாதிக்க போகிறோம்னு சொல்ல 1 கோடி எப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷாக் ஆகிறத வேற காமிக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை போகிற போக பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் அப்படியே வந்து இடம்பொருள் சேனல் இடம்பொருள் நவ் சேனல் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.